வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டாடா கெமிக்கல் லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம்? அப்படிங்கிற அனலைஸ நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி நல்ல கம்பெனிகள அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்ட போய் செக் பண்ணி பாருங்க. இந்த கம்பெனியோட அனலைஸ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, 33,504 கோடி. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,315 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா ரூ. 1,350 வரையும் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா ரூ. 922 வரையும் வந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு கடன் பார்த்தீங்கன்னா 6,048 கோடி கடன் இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் 38% தான் இருக்கு. சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா 3.09% இருக்கு. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 21,143 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,968 கோடி நெட் ப்ராஃபிட் பண்றாங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 16,353 கோடி வந்து சேல்ஸ் பண்றாங்க. இந்த இந்த கம்பெனியோட சார்ட் ரிசல்ட்டை நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட சார்ட்ல மேக்ஸிமம் வச்சு பார்க்கலாம். 2006ல இருந்து 2024 வரை பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியில இன்னைக்கு தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 2021க்கு முன்னாடி வரையுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் ஒரு ரூ. 250 இருந்து ரூ. 180 அந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. 2021க்கு அப்புறம் தான் இந்த கம்பெனியோட ஷேர் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கடுத்து இந்த கம்பெனியோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். எந்த அளவுக்கு இந்த கம்பெனியோட ரிசல்ட் இருக்கு அப்படின்னு. இந்த கம்பெனியோட இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கலாம். அதில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2012ல் 13,800 கோடி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2016 வரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10,300 கோடியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா இந்த கம்பெனி வந்து ஒரு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 2022-23ல் 12,600 கோடியும் 2023ல் 16,700 கோடியும் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இந்த கம்பெனி. அந்த அளவுக்கு நெட் ப்ராஃபிட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கான்னு நம்ம பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2012ல் 1,037 கோடி பண்ணவங்க நெட் ப்ராஃபிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இன்க்ரீஸ் பண்ணவே கிடையாது. மார்ச் 2020ல் பார்த்தீங்கன்னா ஒரு 7,200 கோடி பண்ணியிருக்காங்க. அதுவும் எந்த வகையில் உங்களுக்கு ஒரு 6,400 கோடி எங்கிருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதர் இன்கம்ல தான் உங்களுக்கு வந்து அந்த இன்கம் வந்து அதிகமான அமௌண்ட் வந்திருக்கு. இந்த 7,200 கோடிங்கிறது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட செல் பண்ணி அதுக்கான ப்ராஃபிட் கிடையாது. வேற வகையில வந்து உங்களுக்கு ஒரு 6,450 கோடி வந்திருக்கு. ஏதோ ஒரு சொத்தை வித்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களால அவங்களுக்கு 6,400 கோடி வந்திருக்கோ தவிர்த்து இவங்க ஒரு பொருளை செல் பண்ணி இவங்க என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணி விற்கிறாங்களோ அந்த இது வகையா வராம மித்த வகையில வந்த பணம் தான் இந்த அதர் இன்கம்னு சொல்லுவாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப கம்மியா தான் அந்த இயர்லயும் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து மார்ச் 2021ல பாத்தீங்கன்னா 431 கோடி பண்ணியிருக்காங்க. 22, 23ல ஓரளவு கொஞ்சம் ரெக்கவர் ஆகி இந்த கம்பெனி வர்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் 2,700 கோடி பண்ணியிருக்காங்க. இப்போ 2,400 கோடி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வருஷம் வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே போறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு படிப்படியா முன்னேறிக்கிட்டே போகல. முன்னாடி நல்லா 2012, 13ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க கொஞ்சம் அந்த ஒரு 17ல இருந்து 22 வரும் மந்த நிலையில இருந்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு. இதை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த கம்பெனி இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கலாம். அதுல ரிசர்வ், பாரோவிங்ஸ் நம்ம முக்கியமா பார்க்கணும். ரிசர்வ் பாத்தீங்கன்னா 21,148 கோடி வச்சிருக்காங்க. கடன் பாத்தீங்கன்னா 6,048 கோடி இந்த கம்பெனிக்கு கடன் இருக்கு. இவங்களோட கடனுக்கும் இவங்க வச்சிருக்க பணத்துக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா கடன் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த வைப்பு நிதிங்கிறது ரொம்ப அதிகமா வச்சிருக்காங்க. அதனால அந்த கம்பெனிக்கு கடன்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே கிடையாது. அதுக்கடுத்து இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். அதுல ப்ரொமோட்டர் பாத்தீங்கன்னா 2017ல 30% வச்சிருந்தவங்க அந்த ரேஞ்சில இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ பார்த்து ஒரு 7-8% இன்க்ரீஸ் பண்ணி இப்போ 2023 டிசம்பர் வரையும் பாத்தீங்கன்னா 37.98% வந்து அவங்க ஷேர அவங்களே ஹோல்டு பண்றாங்க. அதுக்கடுத்து எஃப்ஐஐ பாத்தீங்கன்னா 14% ஹோல்டு பண்றாங்க. டிஐஐ பாத்தீங்கன்னா 20% ஹோல்டு பண்றாங்க. கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 0.03% ஹோல்டு பண்றாங்க. பப்ளிக் பாத்தீங்கன்னா 27.49% வந்து ஹோல்டு பண்றாங்க. டாடா கெமிக்கல் லிமிடெட் இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி சோடா ஆஷ், அலைடு கெமிக்கல்ஸ், சோடியம் பயோ கார்பனேட், சிமெண்ட் இந்த மாதிரி பொருட்கள்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, யூரோப், மெகண்டி, சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கும் இவங்க வந்து கம்பெனிகளை வச்சிருக்காங்க. அங்கேயும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களோட ப்ராடக்ட்டை. இதே மாதிரி நல்ல கம்பெனிகளை அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.